வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. இன்றைக்கி பார்க்க போகிற சம் பார்த்திங்கன்னா 10th நியூ மேக்ஸில் சாப்டர் செகண்டில் எக்ஸாம்பிள் 2.26 பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், எக்ஸாம்பிள் 2.26ல் ஃபைண்ட் த நம்பர்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ் இன் த ஏபியில் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 3, 6, 9, 12 எக்ஸெட்ரா 111. அதாவது தமிழில் பாருங்கள், 3, 6, 9, 12 எக்ஸெட்ரா 111 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்கன்னு கேட்குறாங்க. இப்போ உறுப்புகளின் உள்ள எண்ணிக்கை அப்படின்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னா இதோட ஃபார்முலா n = L - A/D+1. இதுதான் உறுப்புகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறது, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா 3, 6, 9, 12 எக்ஸெட்ரா 111. கடைசியாக என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் L. அப்போ L = 111, 111. இதே A ஃபஸ்ட்டு டேர்ம், இங்கே T1, T2, இங்கே T3, T3, T4. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் தான் A. இப்போ A என்ன? 3. அடுத்தது D கண்டுபிடிக்கணும். இங்கே D இருக்குது. D என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸோட டிஃப்ரென்ஸ் தான் காமன் D. ஓகேங்களா? முதல் 2 உறுப்புகளோட வித்தியாசம்தான் D. ஓகேங்களா? அப்போ T2 - T1. அப்போ T2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா T2 6 - 3. இப்போ ஆன்சர் 6ல் 3 போச்சுன்னா 3. ஓகேங்களா? இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ உறுப்புகளின் எண்ணிக்கைக்கு ஃபார்முலா, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்க்கு ஃபார்முலா L - A/D+1. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் L என்ன? 111 மைனஸ் A என்ன? 3/D பார்த்திங்கன்னா அதுவும் 3, இங்கே +1. இப்போ 111 - 3 108. 108/3 +1. ஓகேங்களா? 111ல் 3 போச்சுன்னா 108/3 +1. இப்போ நம்ம என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு இதை தான் நம்ம சால்வ் பண்ணிவிட்டு தான் நம்ம 1 ஆட் பண்ணோம். எப்பயுமே இதை சால்வ் பண்ணி பிறகு தான் எதை ஆட் பண்ணோம் மைனஸ் பண்ணோம். இப்போ 108க்கு 3 டிவைட் பண்ணனா இது 3 × 9, மீதி 1, இங்கே 6 டைம்ஸ். அப்போ 36 வரும். 36 + 1. அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா = 37. இதுதான் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை? n = 37. இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸு உறுப்புகளின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. அப்போ ஃபார்முலா n = L - A/D+1. கொடுத்துருக்க சீக்வன்ஸில் ஃபஸ்ட்டு இது இருக்கிறதா A, லாஸ்ட்டாக இருக்கிறது ஃபஸ்ட்டு உறுப்பு தான் A, அது 3. லாஸ்ட்டாக இருக்கிறது L. இதோட டிஃப்ரென்ஸ் முதல் 2 டேர்மில் இருக்கிற வித்தியாசம் தான் D. அப்போ T2 - T1 போட்டால் நமக்கு ஆன்சர் 3 வருது. அப்புறம் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். n = L - A/D+1. L 111 - 3/3 +1. இப்போ இதை சால்வ் பண்ணிவிட்டு தான் நம்ம +1 ஆட் பண்ணோம். அப்போ 111 - 3 108/3 +1. 108/3 கேன்சல் பண்ணால் 36. 36 + 1 37. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நன்றி.